ஏற வண்டியில். ஐயா, உன் மயனுக்கு என்னை பார்த்தா இலக்காரமா இருக்கா? என்ன இழுச்சப்ப நினைச்சீங்களா? உன் பிள்ளைக்கு திதி பண்ண போறியா? திதி பண்ண போற நானும் இல்ல, நிமிஷத்தை நீ என்னனும். அவனை கண்டு துண்டு வெட்டி கூறு கூறு அறுத்து நான் அவனை காணாப்பணமா ஆக்கல. நான் ஜெகநாதன் இல்ல. என்னங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்களாவா? சொல்றதுக்கு ஒண்ணு இல்லையா, இனிமேல் செய்யறதுக்கு இருக்கு. இந்த பாருங்க, உங்களுக்கு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், கோபிக்கு எங்களுக்கு எந்த உறவும் கிடையாது. அன்னைக்கே நான் சொல்றேன். அப்புறம் எதுக்கு எங்களை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஓ, சொல்றதெல்லாம் சொல்லிவிட்டு இப்ப நியாயம் பேசுறீங்களா? அப்ப இல்ல, பிள்ளை இல்ல, உறவு இல்லன்னு சொல்றீங்க. நாளை கட்டி பிடிச்சு அழுவீங்கல்ல, அப்ப வச்சுக்கிறேன் உங்களை. உங்களுக்கு என்ன பேசணும் அவனை போய் பாருங்க. கோபி பாருங்க, என்ன பண்ணணும் அவனை போய் பண்ணிக்கங்க. எதுக்கு எங்கள்கிட்ட பேசுறீங்க நீங்க? அண்ணே வாங்க போலாம். யோ, இந்த ஒத்த வார்த்தைக்கு அதை அழிவாயா? வாங்க பெருசா பேசுறான். இப்படி 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 பேசிட்டு போறா அண்ணே. இப்படி பேசிட்டு போறா. ரொம்ப மரியாதை வச்சிருந்த அண்ணே. அண்ணே நீங்க அண்ணே 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 என்னண்ணே ஆச்சு? அண்ணே அண்ணே என்ன இப்படி? ஏன் இப்படி பிபி ஏறி இருக்கு? என்னன்னு தெரியல டாக்டர். இந்த கோபி பைய போற இடம்லாம் எங்களுக்கு ஒரு எதிரியை உருவாக்கிடுறான். அவனை பத்தி பேசினாலே பாருங்க அண்ணனுக்கு உடம்பு. இங்க பாருங்க சொக்கலிங்கம், உங்க உடம்பு இப்ப பழைய மாதிரி இல்ல. நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. உங்களுக்கு தேவையானது இப்ப முழுமையான ஓய்வு. மனசுல எதையும் நினைச்சுக்காதீங்க. மனசுல எதையாவது நினைச்சு அது ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா அது உங்க உடம்பை தான் பாதிக்கும். உங்க உடம்புக்கு அது நல்லது இல்ல. இவ்வளவு பிரஷர் வரக்கூடாது. இதுல எக்ஸ்ட்ரா மாத்திரை எழுதியிருக்கேன், இந்தாங்க. எப்ப எல்லாம் டென்ஷன் அதிகமாகிற மாதிரி ஃபீல் பண்றீங்களோ இதுல ஒரு மாத்திரையை போட்டு படுத்துக்குங்க. தூக்கம் ரொம்ப அவசியம். அப்புறம் பணம் காணா போனது விஷயமா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நீங்களே இன்ஸ்பெக்டரை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. சரிங்க டாக்டர், நானே போய் கொடுத்துறேன். பாத்துக்குங்க. நன்றிங்க. இந்தாங்க. யாருக்கடி போன் பண்ற? அக்காக்கு தாமா. அப்பாவும் அண்ணன் அங்க வர விஷயத்த சொல்லி கோபியா தானே எங்கேயாவது கிளம்பி போக சொல்லிடலாம். மலர் கிட்டதான் போனே இல்லையே. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, அன்னைக்கு உங்க அப்பா போனப்பவே புடவை துணிமணி நகையோட போனையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டா. ஐயோ, ஐயோ, கோபி அத்தனோட நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நிச்சயமா அப்பாவும் அண்ணனும் அவங்களை ஏதாவது பண்ணிருக்கணும். அம்மா வாமா, கிளம்புமா. எங்கடி? அக்காவி அத்தானையும் போய் பார்த்து பேசலாமா, என்ன நடந்துச்சுன்னு கேப்போம். இப்ப நாம அங்க போனா உங்க அப்பா. அம்மா, நம்ம அங்க போகலன்னா அவங்களுக்கு ஏதாவது நம்ம பேசுறதுக்குலாம் நேரம் இல்லம்மா. இப்படி கிளம்புறியா இல்லையா? அம்மா, அப்பாவோட கோவத்தை பத்தி தான் நமக்கு தெரியும்ல. என்ன வந்த நாள் அடி அடிப்பாரு, அவ்வளவுதானே. அங்க கோபியத்தானுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அக்காவோட வாழ்க்கையே போச்சுமா. அண்ணன் வேற சும்மாவே வெறி பிடிச்ச மாதிரி கத்தும். இப்போ அம்மா, நீ இப்ப கிளம்புறியா இல்லையா? அம்மா, அங்க அக்காவே அத்தானையும் அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க கூட நாதி இல்லாம இருக்காங்கம்மா. கோபியா தானே அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் கை கழுவிட்டாங்க. அக்காவையும் அப்பா வெறுத்து ஒதுக்கிட்டாரு. அனாதைங்க மாதிரி இருக்காங்கம்மா. இந்த நேரத்துல கூட நம்ம உதவலன்னா எப்படிமா? இப்ப நீ கூட வர போறியா இல்லையா? சரி, என் மக நல்லா இருக்கணும். வா போலாம். வண்டி நிப்பாட்டுப்பா.
ஏய் ஏறி வண்டில ஏறுங்க. ஏறா சோக்கு ஏறுங்க. போப்பா. எனக்கு தெரியாம பிள்ளையா நீ? வந்து பிள்ளையா போடு. அப்பா ஏண்டி? போதும் மாமா, நாங்க பட்ட அசிங்கம் எல்லாம் போதும். என்னம்மா சொல்ற? சொல்லுங்க மாமா, இவர் உங்களுக்கு யாரு சொல்லுங்க. இவர் நீங்க பெத்த பிள்ளையா இல்ல இந்த வீட்டு வேலைக்காரனா? என்னடி என்ன பேசுற? நீங்க சும்மா இருங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாங்க? சொல்லுங்க மாமா, இவர் நீங்க பெத்த பிள்ளை தானே? அதுவும் ஒத்த ஆம்பளை பிள்ளை, இந்த குடும்பத்துக்கு மூத்த பையன். அது உண்மைதானே மாமா? சொல்லுங்க மாமா. இந்த வீட்டுல யாராவது அவர் அப்படி நடிச்சிருக்கீங்களா? ஒரு வேலைக்கார மாதிரி தானே அவரை நடத்துறீங்க. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, நான் சொன்னாலும் சொல்லாட்டியோ இந்த வீட்டுல அவர் அப்படித்தான் இருக்காரு. ஏன் மாமா ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்கிறீங்க? உங்க பொண்ணுக்கு தப்பு பண்ணும் போதெல்லாம் ஒரு அண்ணனா இவர் கண்டிச்சிருக்காரு. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? என் மகளுக்கு தங்கம்னு சொன்னீங்க. அந்த தங்கங்க தப்பு பண்ணும் போதெல்லாம் இவர் அதட்டுனா நீங்க இவர்தான் நடிச்சிருக்கீங்க. ஏன் மாமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். தோளுக்கு மேல வளர்ந்தா தோலை ஒருத்தி கட்டி கொடுத்த பிறகும் கட்டுன பொண்டாட்டி ஏன் முன்னாலேயே என் புருஷனை எத்தனை நாள் கை நீட்டி அடிச்சிருப்பீங்க? நான் ஏதாவது கேட்டிருப்பேனா? இவர் உங்க மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு. நான் கட்டின புருஷனோட அப்பா என் மாமனாரு இந்த ஊர்ல பெரிய மனுஷன். அப்பாக்கும் மகனுக்கும் 1000 இருக்கும். நாமே இடையில போனோம்னு பேசாம இருந்தேன். இப்ப என்ன நடந்துச்சு? நீங்க பெத்த செல்லங்க நம்ம குடும்பமானது ரோட்ல விட்டுருச்சுங்க. அன்னைக்கு இவர் கழுதியா கத்தி சொன்னதெல்லாம் உங்க காதுல இப்பதான் உடைச்சிச்சு. ஏய் அசோக், மரியாதை. பாத்தீங்களா, உங்கள ஒரு வார்த்தை நான் சொல்றதுக்கு முன்னால என்ன அடிக்க எகிரிக்கிட்டு வராரு. ஏ மாமா, உங்க பொண்ணு உங்களை வேண்டான்னு தூக்கி போட்டு போயிடுச்சு. பொதா குறைக்கு இவர் அடிச்சது கைய உடைச்சது எதுவும் என் அத்தைக்கும் என் நாத்தனாருக்கும் பெருசா தெரியல. ஏ மாமா, அன்னைக்கு அந்த கோபியோட சித்தி அம்மாவும் இந்த வீட்டுக்கு வந்து மலரால் அத்தனை அசிங்கப்படுத்தினாங்க. அவ இந்த வீட்டுக்கு நல்லவ, அவ சந்தோஷமா இருக்கணும், அவ புருஷன் சந்தோஷமா இருக்கணும். ஆனா என் புருஷன் கையடிச்சு கிடக்கணும். அப்ப எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே? என்னம்மா இப்படி பேசுற? நான் உனக்கு என்ன பேசாதீங்க அத்தை. என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டி இருக்கீங்க. நீங்க பேசாதீங்க. கூட பிறந்தவள எவனாவது இழுத்துட்டு ஓடனா அண்ணன் கோவம் வரதான் செய்யும். போய் கை நீட்டதான் செய்வான். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. நாளைக்கு என்ன எவனாச்சும் கைய பிடிச்சிருத்தா அப்பவும் இப்படிதான் பேசிட்டு வர சொல்லுவீங்களா? என்ன பேசிட்டு இருக்க? ஏய் அசோக், என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? இல்ல மாமா, என் மனசு கேக்கல. இவர் என் புருஷன் மாமா, தாலி கட்டின புருஷன். இவங்க அங்க போறாங்கன்னு தானே போன்ல சொன்ன, வேற எதுவும் சொல்லலையே. இவங்க இங்க என்னென்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க சின்ன மக அந்த டெய்லர் பையில கோபியத்தான் உருகுறான். உங்க சம்சாரம் என் அத்தை என் மக மலர பதறாங்க. ஏன் மாமா, அப்ப ஏன் புருஷன் யாரு? உங்களுக்கு யாரு? இந்த வீட்டுக்கு யாரு? அம்மா, நீ சொல்றது 100க்கு 100 நிஜம்மா. நான் அவன் மேல வச்சிருந்த பாசத்துல அப்படியெல்லாம் பண்ணிட்டேம்மா. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்கு மாமா? நீங்க இவரை அடிச்சீங்க, கோச்சிங்க, அப்பா புள்ளன்னு விட்டுறலாம். அவன் யாரு மாமா? அந்த கோபி யாரு? இப்போ நான் எங்க அப்பாக்கு போன் பண்றேன். அப்பா, உங்க மருமகன் கைய ஒரு வீணா போன உடைச்சிட்டான்னு. என்ன நடக்கும் தெரியுமா? இவர் கைய உடைச்ச உன்னோட கை அவன் தோல்ல தங்காது, தரையில கிடக்கும். போதும் மாமா, முதல்ல இங்க வந்து இவர் மண்டையை உடைச்சாங்க, இப்ப கைய உடைச்சிட்டாங்க. உங்களுக்கு வேணா உங்க மகன் முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் புருஷன் முக்கியம். நான் இவரை கூட்டிட்டு எங்க அப்பா வீட்டுக்கே போறேன். மருமகனை மகனா மட்டும் இல்ல, மரியாதையாவே எங்க அப்பா நடத்துவாரு.
மரியாதை கட்ட இடத்துல கறி கஞ்சி குடிக்கிறத விட எங்க அப்பா வீட்டுல பழைய கஞ்சி குடிக்கலாம். எங்க அப்பாவுக்கும் சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்கு. நாங்க அங்கேயே போறோம். கிளம்புங்க, வாங்க போலாம். ஏய் தாயே, எல்லா தப்புக்கும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உண்மையான உறவு எது போலியான உறவு எதுன்னு தெரியாம நான் பாசம் கட்டினதுக்கு இப்ப அனுபவிக்கிறேன். எனக்கு ஆறுதல் சொல்லவும் என் கூட அளவோ எம்மைய ஒருத்தன் இருக்க இவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதமா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். வாங்க. என் மருமக சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி பேசிட்டு போறான். உன் மகளும் அந்த டெய்லர் பயலும் அனுபவிப்பாங்க. விடமாட்டேன்டி, விடமாட்டேன். பாரு அத்தை, அந்த டெய்லர் பையன் உனக்கு அத்தை. நம்ம குடும்ப உறவையும் அத்தவே உனக்கு அத்தை. மலர், கோபி தம்பி இன்னும் காணுமே. வந்துருவாருமா. நீ வேணா சாப்பிடுறியா? தம்பி அப்புறம் சாப்பிட்டோம். இல்லம்மா, அவரு வந்துட்டோம். மலர், நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? நீங்க ரெண்டு பேரும் இன்னும் உங்க வாழ்க்கையை தொடங்கலையா? ஏற்கனவே நீ உங்க சூழ்நிலையை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்க. இருந்தாலும் பெரிய மனுஷி நான் சொல்றேன். எத்தனையோ சூழ்நிலைக்கு மத்தியில கல்யாணமும் பண்ணியாச்சு. எல்லா பிரச்சனையும் முடியட்டும், அதுக்கப்புறம் வாழ்க்கையை தொடங்கலாம் நினைச்சா அதை விட முட்டாள்தனம் எதுவும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அம்மா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா எங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? கோபி அப்பாவும் நல்லா இருக்காரு. உங்க அம்மா வீட்டுக்கே வந்து வாழ்த்திட்டு போனாங்க. அப்புறமும் பிரச்சனை ஓயட்டோம்னு காத்திருந்து ஒன்னும் ஆக போறது இல்ல. மனுஷனுக்கு வாழ்க்கையில வசதி இருக்கோ இல்லையோ, பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்ல. எல்லாத்துக்கும் காத்துக்கிட்டு இருக்கவும் முடியாது. அது தொடங்க வேண்டியதை தொடங்கணும். மலரு, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்களால பிரிஞ்ச குடும்பம் உங்களால சேருதோ இல்லையோ, உங்க குழந்தைங்களால சேரும். பேரம் பேத்திய பார்த்தா தான் அவங்களுக்கும் தாத்தா ஆயிட்டோம் பாட்டி ஆயிட்டோன்னு ஒரு பாசம் வரும். அவங்களும் பிடிவாதத்தை விட்டு இறங்கி வருவாங்க. ஆமா மலரு, ஒரு உறவுன்னு வந்தாதான் இன்னொரு உறவு கிடைக்கும். நீ எதையும் யோசிக்காத. எல்லாம் பொம்பளை கையில தான் இருக்கு. ஊர்ல சொல்லுவாங்க, ஆகிறதும் பெண்ணால அழியறதும் பெண்ணாலன்னு. அது தப்பு. என்ன கேட்டா நான் சொல்லுவேன், நல்லது ஆகிறதும் பெண்ணால, கெட்டது அழியறதும் பெண்ணால. இதுதான் சரி. கூடிய சீக்கிரத்துல புள்ள குட்டின்னு ஆகுங்க, மத்தத அதுங்க பாத்துக்கோ. என்னங்க, ஏன் இவ்வளவு லேட்டா? லேட் ஆயிடுச்சு. தம்பி வாங்க சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. வாங்களே, எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. கஜா, நீயாவது சாப்பிட. நீங்களாச்சும் கேட்டீங்களே, அங்க பாருங்க அண்ணனை. ஏய், இது நல்லா இருக்குப்பா, அதான் டேஸ்டா சாப்பிட்டு இருக்கேன். சாப்பிடு. அண்ணே, எனக்கு 6 நாள் லீவ் வேணும்னே. என்ன ரொம்ப மரியாதையா முத லீவ் எல்லாம் கேட்டு வாங்குற? அது ஒண்ணு இல்ல தம்பி, பக்கத்துல அறந்தாங்கில சொந்தக்கார வீட்டுல ஒரு விசேஷம், போயிட்டு ராத்திரி வந்துருவோம். சரி போயிட்டு வாங்க.
அம்மா சாப்பாடு பிரமாதமா இருந்துச்சு, விருந்தெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. காஜா பிரியாணி சூப்பர். தேங்க்ஸ்ண்ணே. மலர், நான் உன்னை வீட்டுல விட்டுட்டுமா? தம்பி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அனுப்புறோமே. ஆமா அண்ணே, அண்ணிய வீட்டுல விட்டு நாங்க அப்படியே அறந்தாங்கி போறோம். என்ன மலர்? சரிங்க. சரி, நான் கிளம்புறேன். சரி. வரமா? வரேன். சரி அண்ணே, பத்திரமா போயிட்டா. கிளம்புறேன் மலர். சாயந்தரம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. என்ன மலர்? புருஷனை பார்த்து பொண்டாட்டி எதுக்கு சீக்கிரம் வர சொல்லுவா? கிளம்புறேன். என்னாச்சு? ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எப்போ மாதிரி இல்லையே. இல்ல, சீக்கிரம் வந்துடுறேன். வந்து பேசுவோம். வரேன். வர மலர். சீக்கிரம் வந்துருங்க. என்னாச்சு? ஐயோ, என்ன? பேசிட்டேன். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போறீங்களா? கடைக்கு தானே மலர் போறேன், இதுல என்ன இருக்கு? வரேன். சீக்கிரம் வாங்க.